இறை இயேசுவில் அன்பிற்குரிய இறைமக்களே, டிவைன் தமிழ் சேனலின் தவக்கால சிந்தனைகள் வழியாக உங்களோடு உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இறை வார்த்தைகளின் உண்மையான ஆழமான அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு அதை உள்வாங்கி நம் வாழ்க்கையில் பின்பற்றுவதன் மூலம் நிலையான இறை வாழ்வை பெற்றுக்கொள்ள இந்த தவக்காலம் நமக்கு துணை புரியட்டும் என்ற சிந்தனைகளோடு தொடர்வோம். இறைவன் மாட்சியும் மாண்பும் பொருந்தியவர். அவர் மீது உண்மையான அன்பு கொண்டு அவரது வார்த்தைகளை பின்பற்றி அதை காத்து நாள்தோறும் வாழ்பவர்களுக்கு அவரது அன்பு மிகுதியாக கிடைக்கும். அவருடைய வார்த்தைகளை பின்பற்றாமல், அவருக்கு உகந்த வாழ்வு வாழாமல் வழி தவறி நாம் சென்றாலும் நம்முடைய குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மீது அன்பு பொழிந்து அருள் மழையால் நம்மை நிறையச் செய்பவர் இறைவன். அத்தகைய மாட்சிமிகு இறைவனுக்கு உகந்த மக்களாக வாழ்வோம் என்ற உறுதியோடு இன்றைய இறை வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வரை உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள். அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள். அப்போதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆமேன். இறை இயேசுவில் அன்பான இறைமக்களே, இந்த தவக்காலத்தில் நாம் முழுவதும் முதன்மையானதுமாக பெற வேண்டிய மனமாற்றம் என்னவென்றால், நமக்கு அடுத்திருக்கும் சக மனிதர்களிடம் நாம் தீர்ப்பிடாமல் இருப்பது என்பதாகும். நாம் வாழ்கின்ற இன்றைய காலகட்டங்களில் பிறருடைய செயல்பாடுகளை குறித்து நாம் எளிதாக தீர்ப்பிடுபவர்களாக மாறி வருகிறோம். அனைத்து செயல்பாடுகளுக்காகவும் பிறரை குற்றம் சுமத்தும் மனப்பான்மை நம்முள் மேலோங்கி வருகிறது. நம்முடைய தவறுகளை நாம் நியாயப்படுத்தத்தான் முயன்று கொண்டிருக்கிறோம். பிறர் குற்றங்களுக்கு நாம் நீதிபதியாகவும் நம்முடைய தவறுகளுக்கு நாம் வழக்குரைஞராகவும் மாறி நம் தவறுகளை நியாயப்படுத்தும் தருணங்கள் ஏராளமாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதைப்போன்று பிறர் நமக்கு நன்மை செய்தால் அவர்களுக்கு நன்மையையும், நமக்கு எதிரான செயல்களை அவர்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு தீமை ஏற்படும், தீங்கு விளைவிக்கும் செயல்களை செய்ய முன்வரும் மக்களாக நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. நன்மை செய்பவர்களுக்கு நன்மையையும் தீமை செய்பவர்களுக்கு தீமையையும் செய்து பழகி கொண்டிருந்தால் நாம் அறிந்து கொண்ட இறை வார்த்தைகளினால் நமக்கு ஏற்பட்ட பயன்தான் என்ன என்பதை சிந்தித்து பார்ப்போம். கடவுள் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் ஒரே அளவான கருணையை நிறைவாக என்றும் பொழிந்து கொண்டிருக்கிறார். கடவுளின் வார்த்தைகளை வாழ்வாக்கி கொண்டிருக்கும் நாமும் அவரை போன்றே அனைத்து மக்களிடமும் எவ்வித பாகுபாடுமின்றி குற்றங்களை மன்னித்து நல்ல செயல்களுக்கு பாராட்டு வழங்கி இறை சித்தத்திற்கு ஏற்ற மக்களாக வாழ பழகிக்கொள்வோம். பிறர் நமக்கு எதிராக செய்த தீமைகள் எதையுமே மனதில் நிலைநிறுத்தி கொள்ளாமல் அவர்களுடைய தவறுகளை மன்னித்து அவர்களை சக மனிதர்களாக ஏற்றுக்கொண்டு நிறைவான வாழ்வு வாழ்வோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து பயணிப்போம். ஜெபிப்போம். மன்னிப்பு அளிப்பதில் வல்லவரான இறைவா, எங்கள் அன்றாட வாழ்க்கையில் உமக்கு எதிராக நாங்கள் செய்த தவறுகள் அனைத்தையும் மன்னித்து உம்முடைய கருணையை எம்மீது பொழிந்து கொண்டிருக்கும் உம்முடைய அன்பு செயல்களுக்காக உமக்கு நன்றி. நல்லோர் தீயோர் என்ற பாகுபாடு பார்க்காமல் எங்கள் அனைவர் மீதும் உம்முடைய கருணை மழையை பொழிந்து கொண்டிருக்கிறீர். அதற்கு உமக்கு நன்றி.
மன்னிப்பின் மேன்மையை உணராமல் உமக்கு எதிரான வாழ்க்கை வாழ்ந்து எங்கள் சக மனிதர்கள் மீது விரோதம் கொண்டு நடந்த செயல்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கோருகிறோம். பிறருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிக்க வேண்டும். மன்னிப்பின் மகத்துவத்தை நாங்கள் உணர வேண்டும். மன்னிப்பை அளிப்பதன் மூலமாக இறைத்தன்மை நிரம்பி வழியும் இறை மக்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்ற வரங்களை எங்களுக்கு தாரும். பிறருடைய செயல்களுக்கு தீர்ப்பளிக்கும் சர்வாதிகார மனப்பான்மை எங்கள் மனத்திலிருந்து மாறட்டும். இரக்கத்தின் உருவாக இருக்கும் உம்மை பின்பற்றி நாங்களும் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு வழிகாட்டும். எதை அளிக்கிறோமோ அதையே பெற்றுக்கொள்வோம் என்ற சிந்தனை எங்களுக்குள் உறுதி பெறட்டும். அன்றாட வாழ்க்கையிலே நோய் நொடிகளின் மூலமாக துன்பமான வாழ்வு வாழும் எங்கள் கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர் அனைத்தையும் நீர் அறிவீர். கண்ணை இமை காப்பது போல எங்களை காத்து எங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கு தேவையான மன உறுதியை எங்களுக்கு தாரும். அன்பும் இரக்கமும் உம்மிடமிருந்தே வருகின்றன என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். உம்முடைய அன்பை பெற பாத்திரமான மக்களாக நாங்கள் எங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்வதற்கான மன வலிமையை எங்களுக்கு தாரும். உலகியல் சார்ந்த வழிகளிலே பயணித்து கடன் சுமையால் நொறுங்குண்டிருக்கும் மக்களை நீர் கண்ணோக்கி பாரும். அவர்களுடைய கஷ்டங்களிலிருந்து விடுபட, பிரச்சனைகளற்ற வாழ்வு வாழ அவர்கள் மேற்கொள்ளும் செயல்களில் அவர்களுக்கு வெற்றியை தாரும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதை வாழ்வாக்க துடித்து கொண்டிருக்கும் மக்கள் அனைவர் மீதும் உம்முடைய அருளாசியரும் வழிகாட்டுதலும் உம்முடைய பராமரிப்பும் நிலைந்திருப்பதாக. ஆமேன். இறைமகன் இயேசுவின் நிறைவான அருளாசியர் இன்றும் என்றும் நம் அனைவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.